ஹலோ மக்களே, நம்ம அம்பிஸ் வெல்கம் டு விஜய் ஸ்டாலின், வெல்கம் டு அனதர் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம இனத்தோட ஒரு துரோகி ஒருத்தன் இருக்கிறான் தமிழ்நாட்டில். அவனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நம்ம அண்ணனை சுற்றி சதி நடக்குதோ, கூட இருக்கிறவங்களே குழி பறிக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. அதையும் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்னோட சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அவங்க கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து போட்டுட்டு போங்க. அப்புறம் என்னோடய குரூப்பில் சேரணும்னா அது லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. வீடியோக்குள்ளே போவோம். அதாவது இப்போ ரீசெண்டாக தளபதி பார்த்தீங்கன்னா கரூர் போயிருந்தார். ஸோ கரூரில் போயிட்டு அந்த கரூரில் உயிரிழந்த அந்த குடும்பத்துடைய மக்களை பார்த்து அந்த குடும்பத்தில் ஒருத்தருக்கு வந்து அரசு வேலை வழங்கியிருந்தார். ஸோ இந்த அரசு வேலை வழங்கினதை எதிர்த்து கோர்ட்டில் கேஸ் போட்டு அதை ரத்து பண்ணி வச்சு அதில் வந்து சந்தோஷம் அடைகிற ஒரு கூட்டம் இப்போ தமிழ்நாட்டில் இருக்குது. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய இந்த சைமன் செபஸ்டினுடைய கட்சி. அதாவது நாம் தமிழருடைய கொள்கை என்ன? 2 திராவிட கட்சிகளை வேரோடு தமிழ்நாட்டிலேருந்து அழிக்கணும். 2 கட்சிகளுமே காணாமல் போகணும். திராவிடன்ற ஒன்று தமிழ்நாட்டில் இனி இருக்கவே கூடாது. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுடைய கனிம வளங்கள்லாம் தமிழ்நாட்டில் தான் வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை ஒரு தமிழன் தான் ஆளணும். ஸோ இப்படின்னு தமிழ் 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 தமிழ்னு பேசி தமிழருக்கான கட்சி, தமிழ் தேசியம்தான் எங்கள் வந்து ஒரே கொள்கை, ஒரே கோட்பாடு, என் தலைவன் பிரபாகரன் அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க தமிழர் அடிப்படையை மனசில் வச்சு பேசி கட்சி நடத்திக்கிட்டு இருக்க ஒரு கூட்டம் இன்னைக்கு தமிழர்களுக்கு கிடைத்த அந்த அரசு வேலையை ரத்து பண்ண வச்சு அதில் வந்து குளிர் காய்ஞ்சு விஜய் அரசை வந்து தோக்கடிச்சிட்டோன்னு இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் உட்காந்து பயங்கரமாக பீத்திட்டு கிடக்குறாங்க. அப்போ எப்படிப்பட்ட ஒரு இன துரோகியாக இவன் இருப்பான்னு பார்த்துங்க. நான் அதனால தான் சொல்லிகிட்டே இருக்கேன், இவனை வந்து ஒரு கட்டத்தில் நானும் நம்பினவன் தான். எப்போ விஜயர்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடி அதுக்கு 2 திராவிட கட்சிகள் இருக்கும்போது ஒரு மாற்றாக சீமான் போன்றவர் வந்து வரணும் அப்படின்னு நானும் ஆசைப்பட்டவன் தான், இந்த ஆளோட பேச்செல்லாம் கேட்டு. ஆனால் எப்பேற்பட்ட ஒரு நரி அப்படின்றது விஜயர்கள் அரசியல் களத்தில் வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இவன் உண்மையாலுமே தமிழினத்துக்கான ஒரு கட்சியை நடத்தினா, தமிழர்களுக்கான ஒரு கட்சியை நடத்தினா, நீ ஒரு தமிழன் தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பித்து வரும்போது எதிர்க்க வேண்டிய அவசியம் இங்கே இருந்துச்சு. நீ எப்போ விஜயர்களை எதிர்க்கணும்னு முடிவு பண்ணி நீ தொட்டியோ அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன், நீ ஒரு நம்பர் 1 இன துரோகி. இவனை மாதிரி ஒரு ஆளை இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாது. இன்றைக்கி அதே திமுக கூட போயிட்டு கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருக்க, பிஜேபி கூட கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருக்க, அவங்க மேடையில் ஏறி பேசுகிற. ஸோ இவனுடைய முகம் தெரிஞ்சு இப்போ அந்த கட்சியிலேருந்து ஏகப்பட்ட பேர் வெளியில் வந்தது எல்லாருக்குமே தெரியும். ரீசெண்டாக களஞ்சியம் அவர் தான் அந்த இயக்குனர், கொஞ்சம் தெரிஞ்ச முகம், அவரும் வந்து வந்துட்டார். நான் அதுக்கெலாம் வீடியோலாம் போடலை. சரி, இவன் கட்சியில் நீங்கள் எவனுமே இருக்க போகிறது கிடையாது, இந்த நாதாரியை பற்றி நம்ம பேசி எதுக்கு வீடியோ போட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவே போடலை. இருந்தாலுமே இப்போ இவனை எதிர்த்து யார் என்ன கேள்வி கேட்டாலும் சரி, இவனை கட்சியில் அவங்கள கட்சியிலேருந்து தூக்குறது. இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து தென்னகம்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் வச்சு பேசிக்கிட்டு இருக்க ஒருத்தரை வந்து கட்சியை விட்டு தூக்கியிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கரூர் சம்பவத்தை வந்து கேள்வி கேட்டனால எதற்கு நீங்கள் எதிர்த்து கோர்ட்டில் கேஸ் போட்டிங்கன்னு நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் மக்களே. திமுக கேஸ் போடலை, திமுக தானே போட்டிருக்கணும். உண்மையாலுமே அரசு வேலையை கொடுத்ததுக்கு, தமிழக வெற்றிக்கழகம் கொடுத்ததுக்கு திமுக போட்டிருக்கலாம், இல்லை காங்கிரஸ் போட்டிருக்கலாம், இல்லை பிஜேபி போட்டிருக்கலாம். சரி, காங்கிரஸ் போடாது, காங்கிரஸ் தான் நம்ம கூட இருக்கிறாங்களே. பிஜேபி போட்டிருக்கணும், அதிமுக போட்டிருக்கணும். ஆனால் இவங்க யாரும் போடலை, சைமான் போட்டிருக்கான். எதுக்கு? இந்த அரசு வேலை ரத்து பண்ணணும், கருணை அடிப்படையில் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டதுக்கு இதை வந்து கோர்ட்டும் வந்து இந்த கேஸை எடுத்து கோர்ட்டும் வந்து ரத்து பண்ணிடுச்சு இவங்க கொடுத்த வேலையை. அப்போ எப்பேற்பட்ட ஒரு அயோக்கியனா இருப்பான் அப்படின்றத நீங்கள் எல்லாம் புரிஞ்சுங்க. இனி இந்த மாதிரி நாயை உங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஓட்டு கேட்டு வந்தால் செருப்பால் அடிங்க, செருப்பால் அடித்தா தான் புத்தி வரும். கரூர் சம்பவம் நடந்த அன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து ஓடி போனார், அந்த இடத்துல நிற்கலை, மக்கள் கூட நிற்கலைன்னு சொன்ன மூதேவி நாயினி. நாங்கள் தான் கரூர் சம்பவம் நடந்தப்போ போனோம், உடனே மக்களை போய் பார்க்க போனோம்னு சொன்ன பண்ணாடை.
இன்னைக்கு ஏன் இந்த வேலையை வந்து நீ தடுத்து நிறுத்தணும்? எதுக்காக உனக்கு இவ்வளோ வெஞ்சன்ஸ்? விஜய் அவர்கள் மேலே வெஞ்சன்ஸ் இருந்துச்சுன்னா நீ அரசு அவங்கள பழி வாங்கடா. அவங்க கூட சண்டை போடு, அவர் கூட சண்டை போடு, விஜய் தாவேக்கா கூட சண்டை போடு, கட்சி கூட சண்டை போடு. எதற்கு ஒரு அரசாங்கம் ஒரு மக்களுக்கு செய்ய வேண்டிய விஷயத்துல வந்து ஏன் கை வைக்கிற? அப்படின்ற இந்த கேள்வி நமக்கு வருது இல்லை. அப்போ இவனை மாதிரி ஆட்களை நம்ம என்ன பண்ணுறது? ஸோ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, தமிழ்னு பேசுகிற எவனையுமே நம்பாதீங்க. ஓப்பனாக நான் சொல்கிறேன். தமிழர்களுக்கானவங்க நாங்கள் தான், தமிழ் மக்களுக்கானவங்க நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு யார் பேசிட்டு வந்தாலும் நம்பாதீங்க. அடுத்த மொழிக்காரனை நான் சொல்கிறேன், அடுத்த மொழிக்காரனை. புரியுதுங்களா? சைமன் செபஸ்டியன் தமிழன் கிடையாது, அவன் ஒரு மலையாளி. அந்த நாய் ஒரு மலையாளி நாய். அந்த நாய் பேச்சை நீங்கள் நம்பாதீங்க. நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். சரி, இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன சொன்னேன்? தலைவருக்கு சுற்றி இருக்கவங்களாம் வந்து தலைவருக்கு உண்மையாக இருக்காங்களா இல்லையா அப்படின்ற சந்தேகம் வருதுன்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த கரூர் சம்பவத்தையே எடுத்துக்கங்களேன். இந்த கரூர் சம்பவத்திலேயே அவருக்கு வந்து ஒரு அட்வைஸ் இப்போ யார் இது வழங்குனதுன்னு தெரில. இமீடியட்டாக இந்த அரசு வேலையை வந்து நம்ம கொடுக்கணும் இவங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் அட்வைஸ் பண்ணால் நமக்கு தெரியல உண்மையாலுமே. இல்லை ஒருவேளை தளபதி அவர்களே வந்து முடிவு பண்ணாரா, சரி நம்ம வந்து வேலையை கொடுத்துருவோம். ஏன்னா இப்போ தான் நம்ம ஆட்சிக்கு வந்திருக்கோம். இன்னும் ஒரு 5 வருஷம் டைம் இருக்குது. பொறுமையாக கூட கொடுத்துருக்கலாம். 1 வருஷம் கழிச்சோ இல்லை 2 வருஷம் கழிச்சோ கூட அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்கலாம். இப்போ இவர் போய் பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா பொறுமையாக கூட அந்த அரசு வேலை கொடுத்துருக்கலாம். ஏன்னா இவர் ஆல்ரெடி அந்த குடும்பத்துக்கு ஒரு 20 லட்ச ரூபா காசு கொடுத்துருக்காரு. அரசாங்கத்துலேருந்து அப்போ திமுகவில் இருந்து 5 லட்சம் 10 லட்சம் காசு கொடுத்துருக்காங்க. அதுபோக அந்த குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு அந்த இவர் இப்போ இன்னொரு மினிஸ்டராக இருக்கார், ஜேபிஆர், அந்த காலேஜ் நடத்துல அவங்க வந்து அந்த குடும்பத்துக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் பண்ணுறதா, மாதம் மாதம் பண்ணுறதா, அதுக்கான இதையும் கொடுத்துட்டாங்க, அடிப்படை தேவையையும் கொடுத்துட்டாங்க. அது போக அந்த குடும்பத்தில் ஒருத்தருக்கு வேலை கொடுக்கணும்னு சொல்லி முன்னாடியே சொல்லியிருந்தார். அதை வந்து தற்காலிகத்துக்கு ஒரு ப்ரைவேட் வேலையை கூட கொடுத்து அவங்க வந்து ரன் பண்ணிட்டு போயிருந்துருக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு சென்சிட்டிவான ஒரு கேஸ், சென்சிட்டிவான ஒரு விஷயம். இன்றைக்கி 31 பேருக்கு வந்து வேலைகளை ரத்து பண்ணியிருக்காங்க அப்படின்னும்போது அந்த அவங்களுக்கு எவ்வளோ ஹர்ட்டாக இருக்கும். இப்போ ஏன்னா இவ்வளோ நாள் வந்து கழித்து நமக்கு ஒரு வேலை கிடச்சிருக்கு, ஆனால் அந்த வேலையை வந்து நிறுத்திட்டாங்க. நிறுத்தினது என்னமோ நாம் தமிழர் கட்சி தான். இதனால் தமிழக வெற்றி கழகத்து மேலே அவங்களுக்கு கோவம் வர போகிறது கிடையாது. அந்த நாய்களை தான் போட்டு அடிக்க போகிறாங்க. பட் இது ஒரு அரசுக்கு, இப்போ தமிழ்நாடு அரசுக்கு ஒரு தவறான ஒரு இமேஜை வந்து கிரியேட் பண்ணுதில்ல. இப்போ இதை என்ன உதாரணம் சொல்லி இப்போ கோர்ட்டில் இதை வந்து ரத்து பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சட்டப்படி கருணை அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இருக்க ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கோட குடும்பத்தில் இருக்க ஒருத்தருக்கு பையனுக்கோ பொண்ணுக்கோ தான் அந்த கவர்மெண்ட் ஜாப்பு கிடைக்கும். இப்படி தான் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு கூட்ட நெரிசலில் வந்து இறந்தவங்களுக்கு நம்ம வந்து கருணை அடிப்படையில் இப்போ அரசாங்கம், இப்போ ஒரு அரசு முதலமைச்சர் ஆனனால கொடுக்க முடியுது, இல்லைன்னா கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு பாயிண்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ இந்த முதலமைச்சர் பதவியை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி வந்து பல பேர் வந்து மக்களை வந்து வேறு மாதிரி போர்ட்ரே பண்ணுறாங்க, வேறு மாதிரி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றது இன்றைக்கி டேட்டுக்கும் 10,000 போஸ்டிங்க்கு 14 லட்சம் பேர் வந்து எழுதுறதை நம்ம பார்க்குறோம். டிஎன்பிஎஸ்சிலாம் உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் ஜாபில். அப்படி இருக்கும்போது அந்த கவர்மெண்ட் ஜாப் அப்படி எழுதி அவங்களுக்கு நியாயமாக தான் கிடைக்குதானா, நியாயமாக கிடைக்கல, அது அவங்களுக்கும் தெரியும். காசு கொடுத்து தான், எவன் காசு கொடுக்குறானோ அவனுக்கு தான் கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடைக்கிது, மற்றவனுக்கு கிடைக்கிறது இல்லை. உண்மையாக எழுதிட்டு 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் ஏன் கவர்மெண்ட் ஜாபே கிடைக்காம போனவங்களாம் இருக்கான். ஸோ அதுவும் அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு தான், அதெல்லாம் மனசில் ஒத்துக்கிட்டு தான் இவங்க போய் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிறாங்க. சரி, ஏதோ ஒரு இதில் லக்கில் நமக்கு கிடைச்சிடாதா அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி காத்திருக்கக்கூடிய நபர்கள் மத்தியில் இப்போ இவங்களுக்கு இந்த ஜாப் போகுது அப்படின்னும்போது அவங்களுக்குள்ள ஒரு கண்டிப்பாக ஒரு மனவேதனை இருக்கும். அது ஒரு சைடு. இன்னொரு சைடு என்ன ஆகுனா, அப்போ இங்கே கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வேறு ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த இடத்துல இழந்தவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கொடுங்க அப்படின்ற ஒரு கோரிக்கை வரும். இது வந்து இந்த எதிர்கட்சிகள் இருக்குதுமா, இந்த எதிர்கட்சிகளுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு வேலை. இப்போ இல்லை, அடுத்து ஃப்யூச்சரில் மக்களை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு டார்கெட் மாதிரி இதை வச்சுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஐடியாவை ஏன் இவ்வளோ சீக்கிரமே செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து முரணாப்படுது.
அந்த மாதிரி தளபதிக்கு இன்னைக்கு சுற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தலைவருடைய அவருடைய அவருடைய அறிக்கை ஒன்றா இருக்குது. அவர் சொல்கிற விஷயம் சரி, இதை செய்யுங்கன்னு சொல்லிடுறாரு. ஆனால் செய்கிறாங்களா அப்படின்றது தான் இங்கே கேள்வி. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கூட நம்ம நண்பர் வந்து ஒருத்தர் அனுப்பியிருந்தார். இந்த வழக்கறிஞர்கள் விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடக்குது. அதாவது எப்படின்னா காசு வாங்கிக்கிட்டு போஸ்டிங் கொடுக்குறாங்க அரசு வழக்கறிஞருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி நிறைய குற்றச்சாட்டு வந்துச்சு. இப்போ அந்த குற்றச்சாட்டு உண்மை அப்படின்ற மாதிரி ஒருத்தன் அவ்வளோ தைரியமாக பேசுகிறான். 12 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா பேரம் பேசுகிறான். பேர் அகஸ்டின்னு நினைக்கிறேன். அகஸ்டின்னு சொல்லிட்டு எந்த ஊருன்னு சொல்லி சரியா ஞாபகம் இல்லை. அந்த நபர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கட்சி விட்டு நீக்கியிருக்காங்க. அதாவது மாவட்ட செயலாளராக நம்ம எடுத்து ஒருத்தரை போடுறோம் அப்படின்னா அந்த மாவட்ட செயலாளராக இருக்கிறவங்க அவ்வளோ போல்டாக பேசி உனக்கு இந்த போஸ்டிங் வேணுமா இவ்வளோ காசு கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படின்னா என்ன நடக்குது இங்கே? அதுதான் நான் சொன்னேன். நம்ம வந்து ஒருத்தர் தான் நம்ப முடியும். விஜய் அவர்களை நம்பலாம். அவர் நேர்மையாக இருப்பார், அவர் சரியாக இருப்பார். ஆனால் அவரை சுற்றி இருக்கிற நபர்கள் சரியாக இருக்காங்களா அப்படின்ற கேள்வி வந்து நம்ம வச்சுக்கிட்டே இருக்கணும். ஆனால் அந்த நபர்கள் எல்லாருமே இந்த அரசு அப்படின்றது ஒரு விஷயம், இந்த ஆட்சி அப்படின்ற ஒரு 5 வருஷத்தை எப்படியாவது சம்பாரிச்சுக்கணும்னு தான் பார்ப்பாங்க. நேர்மையாக இருக்கிறதுக்கெல்லாம் வந்து யாருமே இங்கே வரல. அது நல்லா நோட் பண்ணிங்க. இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் அவர்கள் கூட இன்னைக்கு வந்திருக்க அத்தனை பேரும் நாங்கள் ஒத்த பைசா வந்து மக்கள்கிட்ட இருந்து எடுக்க மாட்டேன்னு எவனா ஒருத்தர் இருப்பானா? இருக்கவே மாட்டான். நீங்கள் இன்னைக்கு வேணால் மேபி அப்படி நடிக்கலாம். அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம்லாம் பாருங்கள், எல்லாருமே கை வைப்பாங்க, எல்லாருமே அடிப்பாங்க, எல்லாருமே எடுப்பாங்க. எடுக்காமலாம் எவனுமே இருக்க மாட்டான். ஏன்னா இதுதான் அவங்களுக்கு கோல்டன் பீரியட். இதில் சம்பாரிச்சுக்க தான் பார்ப்பாங்க. ஸோ அப்போ இங்கே ஒரு தலைவர் சரியாக இருக்கிறார் அப்படின்றது நமக்கு புரியுது. ஆனால் அந்த தலைவருக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த நபர்கள் வந்து சரியாக இருக்காங்களா அப்படின்றத தலைவர் தான் முடிவு பண்ணும். ஏன்னா அவர் ஒருத்தரை நம்பிட்டாருன்னா அவர் வந்து எதுவுமே கேட்க மாட்டார் அப்படின்ற மாதிரி நம்ம கேள்விப்படுறோம்னு வச்சுங்களேன். அந்த நம்பிக்கையை வந்து தப்பாக யூஸ் பண்ணக்கூடாதுல்ல இவங்கெல்லாம். அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் விஜயர்கள் வந்து நிறைய விஷயத்த செய்யணும், கரெக்டாக கொண்டு போகணுன்னு பார்க்குறாரு. ஆனால் அது சரியாக நடக்குதா, சரியாக செய்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கஷ்டம்தான். நிறைய பேர் இந்த மாதிரி வந்து அங்கேயும் இங்கேயும் வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஏதாவது ஒரு பேச்சு அடிபடுது. இந்த இடத்துல இது பண்ணாங்க, அந்த இடத்துல அது பண்ணாங்க அப்படின்னு. அது வந்து உண்மையா இல்லையா அப்படின்றத வந்து ஆராய வேண்டியதும் கட்சியை சேர்ந்தவங்க தான். அப்போ இங்கே எப்படின்னா அரசு நல்லா இருக்குது. அதாவது தமிழ்நாடு அரசு நல்ல நிர்வாகம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தாவேகா கட்சி சரியாக இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இன்றைக்கி தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் அரசாங்கத்தை பார்ப்பது மட்டும் அவருடைய கடமை இல்லை. தமிழக வெற்றி கழகத்தில் என்ன நடக்குன்னு பார்க்கணுன்றதையும் அவரோட வேலை தான் அப்படின்றத வந்து நான் இந்த வீடியோ மூலிமா சொல்லிக்கிறேன். சுற்றி இருக்கவங்களை நல்லவங்களாக வச்சுக்கோங்க. நம்மளால் அவ்வளோதான் சொல்ல முடியும். வேறு என்ன அதுக்கு மேலே நம்ம சொல்ல முடியும் சொல்லுங்கள். எனியோ மக்களே, நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு அரசாங்கத்தில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை வந்து மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படின்ற நோக்கத்தில் நல்ல விஷயங்களே எடுத்து நம்ம பயந்துட்டுருக்கோம். 1, 2 விஷயங்கள் நம்ம காதுக்கு வந்து வந்தாலுமே இப்படி இங்கே தப்பாக நடக்குது, அப்படி அங்கே தப்பாக நடக்குதுன்னு வந்தால் கூட நம்ம வந்து எப்படி சொல்கிறது, தலைவருடைய பேர் கெட்டு போயிடக்கூடாது, நம்ம போடுற வீடியோ வந்து பார்த்து எவனும் வந்து தமிழக அரசு வந்து குறை சொல்லிடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம பல விஷயங்களை அவாய்ட் பண்ணாலும் அதே எண்ணம் அங்கே கூட இருக்கக்கூடிய நபர்களுக்கு இருக்கணும் அப்படின்றது நம்ம யோசிக்கணும். ஏன்னா அவங்க தான் அந்த இடத்துல பதவியில் இருக்காங்க, அவங்க தான் அந்த இடத்துல வந்து எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்காங்க. அது ஒரு எம்எல்ஏவாக இருக்கட்டும், மினிஸ்டராக இருக்கட்டும், கவுன்சிலராக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், இல்லை ஒரு மாவட்ட செயலாளர், என்ன வேணால் பொறுப்பில் இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தில் பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் பொறுப்பாக இல்லை அப்படின்னா அது தமிழக வெற்றி கழகத்துடைய கட்சிக்கு மட்டும் கெட்ட பேர் கிடையாது. தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஆண்டுகிட்டு இருக்க முதல்வர் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய கெட்ட பேர் அப்படின்றத புரிஞ்சுக்காம செய்கிறாங்க. அப்படின்னா அப்படிப்பட்ட நபர்களை நம்ம கண்டறிஞ்சு அவங்கள என்ன பண்ணணும், களை எடுக்கணும் அப்படின்றதையும் நம்ம வந்து செய்யணும். யார்? விர்ச்சுவல் வாரியர்ஸாக இருக்கக்கூடிய நபர்கள் இதையும் செய்யணும். ஏன்னா அப்போ தான் அங்கே தலைவருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும். ஏன்னா விஜய் அவர்கள் எல்லா இடத்துலையும் பார்க்க முடியாது. தமிழ்நாட்டில் எவன் எந்த மூலையில் என்ன பண்ணான்னு தெரியாது, அவன் கட்சிக்காரனாகவே இருந்தாலுமே. அப்போ யார் செய்யணும்? விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான். தாவேக்கால இருக்கவன் தப்பு பண்ணாலும் அதை தைரியமாக எடுத்து வெளியில் போடணும், வைக்கணும் இனிமே.
அவன் திமுககாரன் அதை சாதகமாக யூஸ் பண்ணிப்பான், அதிமுககாரன் அதை சாதகமாக யூஸ் பண்ணிப்பான் அப்படின்ற அந்த பாயிண்ட்டை இல்லாமல், அதை தமிழ்நாட்டு நம்மளுடைய அரசுக்கு உதவி செய்கிற மாதிரி, தலைவர் விஜய் அவர்களுக்கு உதவி செய்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்றத இந்த வீடியோ மூலிமா கேட்டுக்கிட்டு, நல்ல விஷயங்களை செய்யறதுக்கு முயற்சி செய்யும் தலைவருக்கு உறுதுணையாக இருப்போம் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். See you on another video. Love you all. Take care. Bye bye.